ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து சுடிதார் வந்து சைடு பிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணி சைடு பிடிக்கிறது அப்படின்றத தான் வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ துணியை இந்த மாதிரி வந்து நம்ம திரும்பி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து துணியை நல்லா நீட்டாக எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக போட்டுட்டு, ஸோ இப்போ மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து மெஷர்மெண்ட் இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன், பேர் போட்டு. வரவங்க வந்து அப்படி சொன்னாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என் பையன் கிறுக்கி வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வந்து பாடி சுற்றளவு வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். 29, இடுப்பு வந்து 27, கை அளவு இந்த 3 அளவு தான் நான் எடுப்பேன். ஸோ அந்த 3 அளவு வச்சு தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். இப்போ 29 இருக்குது இல்லைங்களா, மார்பக சுற்றளவு. அதில் 29 பாதி எவ்வளோ? ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு 14.75, ஓகேங்களா. ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஈவனாக வச்சு இந்த மார்க்கிங் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து 27 இல்லைங்களா, 27 பாதி எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். 13. ஸோ 13 மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 மார்க்கிங் போதும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 பாதி 4.5, சரிங்களா. இதே மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அங்கேயே அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ண இடத்துல வந்து அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் வச்சு எடுக்க சொல்ல பார்த்திங்கன்னா, நம்ம இடுப்பளவும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மார்பு சுற்றளவுலேருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் நம்மளுக்கு வளைஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வியர் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.